இந்த 3 பார்த்து நீங்கள் வந்து இது ஈவினிங் மட்டும் நினச்சிக்காதீங்க, இது மதியம் டைமு. ஸோ என் ரூமில் நான் லைட் போடும்போது அந்த ரே வந்து பார்த்திங்கன்னா மூன் மாதிரியே எனக்கு கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதியம். ஸோ மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு தான் பார்க்க போகிறீங்க. மதியம் வந்து நான் சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று நான் சப்பாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணதால் ஸோ அதனால் 2 டோ இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கும் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கோவக்காய் பொரியல் வந்து இங்கே இந்தியன் ஸ்டோரில் வந்து நான் அடிக்கடி நம்ம ஊர் காய்கறிலாம் வாங்கணும்னா சொல்லிட்டு போவேன். அப்போ வந்து இந்த வாட்டி கோவக்காய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் செய்யவே இல்லை, ரொம்ப நாளாக ஒரு 2 நாளாக செய்யவே இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பார்க்கும்போது சரி கோவக்காய் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு தான் எடுத்திருந்தேன். எக்கு வந்து ஆஃப் பாயில் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான நான் லஞ்சோட மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னோடய கிளைமேட் பார்த்துக்கிட்டே நான் வந்து லஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களோட லஞ்சை நல்லபடியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.